Hi guys, பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் ஆர்சிபி வந்து குவாலிஃபயர் ஒன்னுக்கு வந்து குவாலிஃபை இருக்காங்க. அவங்க வந்து அவங்க 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 வந்து ரெண்டு பேருமே வந்து பஞ்சாப் எம்ஐ வந்து தோக்கடிச்சுட்டு குவாலிஃபயர் ஒன்னுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆர்சிபி வந்து எல்எஸ்சி வந்து தோக்கடிச்சுட்டு குவாலிஃபயர் ஒன்னுக்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க. அந்த மேட்ச் வந்து டு பி பிளேட் இன் முலான்பூர். அது வந்து பஞ்சாப் கிங்ஸோட ஹோம் கிரவுண்ட் வேற. ஸோ பஞ்சாப் கிங்ஸ் வந்து அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ ஏன்னா அவங்க ஆடுறது அவங்களோட அவங்களோட ஹோம் கிரவுண்ட் வேற. அவங்க அங்க வந்து 4 மேட்சஸ் ஏற்கனவே பிளே பண்ணியிருக்காங்க. அதுதான் 1 மேட்ச் அகேன்ஸ்ட் ஆர்சிபி வேற அங்கேயே ஆடி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பிச் கண்டிஷன் எப்படி அங்க ஆடணும்னு தெரியும். பிளஸ் இந்த வருஷம் வேற ரெண்டு பேரும் ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் விக்கி பாண்டிங் வேற அவங்க எல்லா மேட்சுக்கும் ஒரு மாதிரி இந்த பிளான் போட்டு வந்திருக்காங்க. ஸோ சப்போஸ் அவங்க வந்து அவங்க பவுலிங் போடுறாங்கன்னா எந்த ஒரு யார் போடணும், பவுலரோட என்ட்ரி பாயிண்ட் அதெல்லாம் ஆன் ஸ்பாட் இருக்கு. பிளஸ் பவுலர்ஸோட ரொட்டேஷனும் ஸ்ரேயஸ் சூப்பரா பண்றாரு. அவர் இப்படியே விட்டாருன்னா செகண்ட் ஐபிஎல் ட்ராஃபி அடிச்சுட்டு ரோஹித் சர்மாக்கு அப்புறம் கேப்டன் ஆயிடுவார் ஒன் டேல. அவர் கேப்டனே போடலாம். அது பஞ்சாப் கிங்ஸ். அப்புறம் இந்த பக்கம் ஆர்சிபி வேற, அதுவும் அகேன்ஸ்ட் லக்னோ என்ன மேட்ச் அடிச்சாங்க. என்ன மேட்ச் 237 ரன்ஸ் வந்து 1 ஓவர் ஸ்பேரே முடிச்சிட்டாங்க. சேஸ ரிஷப் பண்ட் வந்து முதல் இன்னிங்ஸ் ஒரு 100 வரை அடிச்சாரு. அதுக்கப்புறம் சேசிங்ல விராட் கோலி அண்ட் ஃபேஸ் அவுட் வந்து ஒரு பவர் பிளே ஸ்டார்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரோட விக்கெட் போயிருச்சு. ஆனா அதுக்கப்புறம் வந்தாரு மயங்க் அகர்வாலும் கேப்டன் ஜிதேஷ் சர்மாவும். ஜிதேஷ் சர்மா வந்து ஒரு கேப்டன்ஸ் நாக் அடிச்சாரு. ஜிதேஷ் சர்மா வந்து இந்த மேட்ச் கேப்டன்சி பண்ணாரு. பிளஸ் ஆனா அவர் ஒரு கேப்டன்ஸ் நாக் ஆடினார் பாருங்களேன். அவர் யூஸ்வலா ஆடுற மாதிரி ரியோ ஸ்கூப்பு தலைக்கு மேல அடிக்க ஷாட் எல்லாம் அடிக்காம ஆன ஷாட் எல்லாம் ஸ்ட்ரெயிட் பேட் ஷாட் ஆன் த ஃப்ளோ அடிச்சார். அந்த ரைஸ் அடிச்சாரு. அதுக்காகவே அவரு ஆடின எல்லா ஷாட்டும் சூப்பரா ஆடி ஆர்சிபி குவாலிஃபயர் ஒன்னுக்கு தூக்கின்னு போயிட்டாரு. ஆனா ஜிதேஷ் சர்மா சூப்பரா சப்போர்ட் பண்ணது வந்து மயங்க் அகர்வால். அவர் தான் ஃபர்ஸ்ட் அடிக்க ஆரம்பிச்சாரு வேற. ஆஃப்டர் கோலி அண்ட் ஃபில்சர் போனதுக்கு அப்புறம் அவர் தான் அடிக்க ஆரம்பிச்சாரு. ஃபில்சால்ட் அண்ட் ஜிதேஷ் சர்மா. ஃபில்சால்ட் அண்ட் விராட் கோலி ஃபில்சால்ட் அண்ட் கோலி போனதுக்கு அப்புறம் மயங்க் அகர்வால் அண்ட் ஜிதேஷ் சர்மா தான் வந்து மேட்ச் வினிங் நாக்ஸ் ஆடி ஆர்சிபி குவாலிஃபயர் ஒன்னுக்கு போக வச்சாரு. ஆனா இந்த மேட்சுக்கு அப்புறம் ஆர்சிபி வேற ஆர்சிபியோட பேட்ஸ்மேன் செம ஃபார்முக்கு வந்துட்டாங்க. அதுவும் இப்ப டீமே வந்து ஒரு கான்பிடன்ஸ்ல இருக்கும். அதை வச்சு நமக்கு வந்து குவாலிஃபை ஒன்றும் குவாலிஃபயர் ஒன்ல பஞ்சாப் தோற்கடிச்சுட்டு நேரா ஃபைனல்ஸ் போலான்னு பார்ப்பாங்க. அது வந்து டீம்ஸ் எப்படி மேட்ச் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்க
பிச்சுக்கு ஸோ நம்ம வந்து அந்த அவங்க ஆடுற அவங்க ஆடுற அவங்க ஆடுற முலான்பூர் போலாமா. முலான்பூர்ல வந்து இந்த வருஷம் வந்து ஆடின 4 மேட்ச்ல வந்து டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. அப்புறம் டீம் பேட்டிங் செகண்ட் வந்து 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆவரேஜ் வினிங் ஸ்கோர் வந்து 185. இங்க வந்து 185 ரன்ஸ் வந்தாலே போதும். ஸோ 185 190 அந்த மாதிரி வந்தாலே டீம் வந்து ஜெயிக்கலாம். அது ஏன்னா வந்து கிரவுண்ட் நல்லா பெருசா இருக்கும். பிளஸ் இந்த விக்கெட்ல இருந்து கொஞ்சம் சப்போர்ட் ஃபார் பவுலர்ஸ் உண்டு. சப்போர்ட் ஃபார் பவுலர்ஸ் உண்டு. பிளஸ் வேற அவங்க வந்து இன்னைக்கான பேட்டிங் கொஞ்சம் ஃபேஸ் பை ஃபேஸ் தான் பிளான் பண்ணி போகணும். சப்போஸ் பவர் பிளேல வந்து விக்கெட் விடாம ஆடணும். விக்கெட்டை கையில பிடிச்சா பிளே பண்ணாலே போதும். எனிவே ஹுக் ஷாட்டு காலில் பட்டு பவுண்டரி போதெல்லாம் வந்துடும். அதான் ஹுக் ஷாட் ஆடி ஹுக் ஷாட்டு காலில் போட்டு பவுண்டரி போகுது. அந்த மாதிரி ரன்ஸ் வந்து பவர் பிளேல. அதுக்கப்புறம் 7 to 10 ஓவர்ஸ் வந்து 7 to 10 ஓவர்ஸ் கொஞ்சம் பார்த்து ஆடி 10 ஓவருக்கு அப்புறம் ஸ்கோர் வந்து 75 to 80 வந்தாலே போதும். 75 to 80 வந்தாலே போதும். அந்த நீங்க அதுக்கப்புறம் வந்து 11 to 15 வந்து ஒரு 40 to 50 ரன்ஸ் வந்தா ஸ்கோர் வந்து 130 போயிடும் 15 ஓவர்ஸ்ல. அதுக்கப்புறம் வந்து எப்படியோ ரன்ஸ் வந்துடும். டெத் ஓவர்ஸ்ல எப்படியுமே ரன்ஸ் வந்துடும். அண்ட் பிளஸ் வேற நீங்க 130 ஃபார் 3 விக்கெட்ஸ் மட்டும் தான் போயிருந்ததுன்னா அதுக்கப்புறம் பேட்ஸ்மேனுக்கும் அந்த மாதிரி செட்டில் ஆகிடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பேட்ஸ்மேன் செட்டில் ஆயிடுவாங்க. ப்ளஸ் கையில் விக்கெட்டும் இருக்கும். ஸோ அடிக்கும் போவாங்க. அப்படியே ரன்ஸும் வந்துடும். நீங்க அப்படியே 130 வந்து கடைசி 6 ஓவர்ஸ்ல 55 to 60 ரன்ஸ் வந்துச்சுன்னா ஸ்கோர் ஆட்டோமேட்டிக்கா 185 to 185 மேல போயிடும். நீங்க 185 வந்தாலே போதும். நீங்க பவுலிங் ஒழுங்கா போட்டா மேட்ச் ஜெயிக்கலாம். அது வந்து கண்டிஷன்ஸ். நம்ம கண்டிஷன்ஸ் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பிளேயிங் லெவனுக்குள்ள போலாமா. இந்த மாதிரி ஆர்சிபி பஞ்சாபும் பிளேயிங் லெவன்ல பிளேயிங் லெவன் வந்து யாரெல்லாம் வந்து இருப்பாங்கன்னு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போது ஆர்சிபி வந்து ஓபனர்ஸ் சால்ட் விராட் கோலி வந்து அதே மாதிரி தான் வச்சுப்பாங்க. அதே மாதிரி வச்சுட்டு வந்து ஃபில் ஷாட் விராட் கோலி வச்சுட்டா. ஸோ அவங்க வந்து 2 பேர் வந்து மோஸ்ட் ஆஃப் மேட்சஸ் டுகெதர் பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி பிளே பண்ணும் தெரியும். பிளஸ் வேற சால்ட் பேட்டிங் ஆட வரதே வந்து பேட் ஸ்டான்ஸ் வந்து பேட் கீழே இருக்காது, மேலதான் இருக்கும். ஸோ அவர் வந்து அடிக்க தான் போவார். அவர் வந்து ஒன்று அடிச்சா வந்து ஒரு 10 balls 35 to 40 ரன்ஸ் வந்துடும் அவர்கிட்ட.
அவரு மாட்டடி மன்னன், அவர்கிட்ட ரன்ஸ் வந்துடும். அப்புறம் விராட் கோலி மாதிரி தான் ஆட போறாரு. அடிக்க அடிக்கணும். சப்போஸ் சால்ட் சீக்கிரமா போயிட்டாருன்னா விராட் கோலி வந்து ரன்ஸ்க்கா போவாரு. விராட் கோலியோட ஃபிளிக் ஷாட்டு, கவர் டிரைவு, அந்த மாதிரி ஷார்ட்ஸ் ஆடி வந்து அவரும் போவாரு. அவரும் ரன்ஸ் அடிக்கலான்னு போவாரு. அதுக்கப்புறம் நம்பர் 3 வந்து ரஜத் பாட்டிதார். அவரும் ஆல்மோஸ்ட் லைக் விராட் கோலி தான். அவரும் அதே மாதிரி தான் பிளே பண்ணுவாரு. அப்புறம் மயங்க் அகர்வால், ஜிதேஷ் சர்மா அகைன்ஸ்ட் லக்னோ தான் பார்த்தோமே, 2 பேரும் இந்த மாதிரி பேட்டிங் ஆடுறாங்கன்னு. ஸோ பேட்டிங், ஸோ நம்பர் 5 4 வந்து மயங்க் அகர்வால், நம்பர் 5 ஜிதேஷ் சர்மா. அவர் தான் மோஸ்ட்லி கேப்டன் மட்டும் கீப்பிங் பண்ணுவாரு. ஸோ அதுக்கப்புறம் மரிஷ் ஷெப்பர்டு, குணால் பாண்டியா. ஸோ பேட்டிங் அந்த மாதிரி வச்சு பேட்டிங் 7 வரைக்கும் பேட்டிங் போதும். 7 வரைக்கும் பேட்டிங் போதும். பேட்ஸ்மேன் எல்லாம் ஃபார்ம்ல இருக்காங்க. ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் ஆடாண்டா. அதுவும் லியம் லிவிங்ஸ்டோன் சுத்தமா ஃபார்ம்ல இல்ல. அவரோட நேஷனல் சைட்லேயே ட்ராப் பண்ணிட்டாங்க. அவர் சுத்தம் ஃபார்ம்ல இல்ல. அவர் ஆண்டா. அவர் அகேன்ஸ்ட் லக்னோ மொத பால் டக் அவுட். அவர் வந்து அவர் ஆட வேணாம். அவருக்கு பதில் தான் ஜாஷ் HAZLEWOOD அவரை பிளே பண்ணும். அவர் வந்துட்டாருன்னா டீமுக்குள்ள ஒரு பிளே பிடிச்ச மாதிரி அவரே போடுவாரு. பிளஸ் டீமுக்குள்ளே ஒரு அவர் கொஞ்சம் டீம் மேன் மாதிரி. அவர் வந்து அவர் போடுற போலிங் வந்து ஆன் ஸ்பாட் இருக்கும். அது பர்பிள் கேப்போட ரேஸ்ல அவர் வேற 4th இருக்கார் வித் 18 விக்கெட்ஸ் வர. ஸோ அவர் வந்து புவனேஸ்வர் குமார், நுவான் துஷாரா அண்ட் தயால் வேற இருக்காரு. ஸோ 4 ஃபாஸ்ட் bowling options with Surya Sharma and Krunal Pandya as a spinners வச்சுன்னு போனா bowling கரெக்டா இருக்கும், பேட்டிங்கும் கரெக்டா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் அவங்க ரொமாரே ஷெப்பர்டுக்கு வந்து 4 overs வந்து அந்த மாதிரி 4 overs கொடுத்தாங்கன்னா அவ்வளவுதான். அந்த பக்கம் பஞ்சாப் இருக்காங்க, எல்லாரும் அடிப்பாங்க, வச்சு அடிச்சு முடிச்சு விட்டுருவாங்க ரொமாரே ஷெப்பர்ட்லாம். ரொமாரே ஷெப்பர்ட் கை போலிங் போட்டாலே ஒரு 50 ரன் வந்துடும். அவருக்கு பதில் ரொமாரே ஷெப்பர்ட் பேட்டிங் ஆல்ரவுண்டரை யூஸ் பண்ணும். A player who can bat and also can bowl 1 or 2 overs அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். அவரை போய் 4 overs அதெல்லாம் அவர்கிட்ட போய் 4 overs போனீங்கன்னா அவ்வளவுதான், 50 ரன் போயிடும் டெபாசிட்டா. அண்ட் அது இதான் ஆர்சிபி. சொன்ன பஞ்சாப் போலாமா? பஞ்சாப் வந்து மோஸ்ட்லி அகைன்ஸ்ட் எம்ஏஆர்னா அதே டீமாக தான் இருக்கும். பிரியான்ஷ் ஆர்யா, பிரப்சந்தர் சிங், ஜாஷ் இங்கிலீஷ், ஸ்ரேயஸ் ஐயர், நேஹல் வதேரா, சஷாங்க் சிங், யான்சன் பல, உமார் ஜை. யான்சனுக்கு வந்து வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ப்ராக்டிஸுக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க. யான்சன், ரபாடா, ரிக்கில்டன், அந்த மாதிரி சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ் எல்லாருக்கும் கூப்பிட்டுருக்காங்க ஃபார் ப்ராக்டிஸ்ன்னு. ஸோ யான்சன் கிடையாது. அது போல உமார் ஜை வந்துடுவார். 2 பேரும் ஒரே மாதிரி தான். ஆனால் யான்சன் அந்த ஹைட் இல்லாமல் அவ்வளோதான். ஆனால் உமார் ஜை அதே மாதிரி தான் பாலும் போடுவார், பேட்டிங் ஆடுவார். ஸோ உமார் ஜை வந்துடுவார் உள்ள. அப்புறம் ஹர்ப்ரீத் பரார் வேற இருக்காரு. அப்புறம் கைல் ஜேமிசன், செஹல், ஹர்ஷ்தீப் சிங். ஸோ அதுக்கப்புறம் இம்பாக்ட் பேர் வந்து வைஷாக் வந்துடுவார். அண்ட் ஸோ பஞ்சாபுக்கும் டீம் செட்டில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பேட்டிங், இவங்களுக்கும் பேட்டிங் செம ஃபார்ம்ல இருக்கு. ஸோ இந்த மேட்ச் வந்து யார் இந்த மேட்ச்
ஜெயிப்பாங்களே தெரியல. பஞ்சாப் கிங்ஸ் வந்து அவங்க கேப்டன்சி ஆன் சூப்பரா இருக்கு. ஸோ பஞ்சாப் கிங்ஸா ஆர்சிபின்னு தெரியல. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.